அன்பு நண்பர்களே வணக்கம். இன்றைக்கு நம்முடைய டாபிக் என்னன்னாக்கா, ஆன்சைட்டி எக்ஸ்பிரஸ் ஒன் செல்ஃப் ப்ராப்பர்லி ஸோ தட் ஹீ குட் நாட் அப்படிங்கிற ஒரு ருப்ரிக். இந்த ருப்ரிக் எப்படி நம்ம எடுத்துக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆன்சைட்டி ஸோ தட் ஹீ குட் நாட் எக்ஸ்பிரஸ் ஒன் செல்ஃப் ப்ராப்பர்லி அப்படின்னு படிக்கலாம். இதில் அர்த்தம்னு பார்த்தோம்னாக்கா, ஆன்சைட்டி அப்படிங்கிறதுக்கு தெரியும், ஒரு பதட்டம், ஒரு கவலை. அந்த கவலையினால் ஒருவர் சரியாக அவரை பற்றி விவரிக்க முடியல அப்படின்னா இதோடைய தமிழ் அர்த்தம் வருது. அதாவது ஆன்சைட்டி ஸோ தட் ஹீ குட் நாட் எக்ஸ்பிரஸ் ஒன் செல்ஃப் ப்ராப்பர்லி. ஒரு ஹோமியோபதி டாக்டர் எப்படி கேஸ் டேக்கிங் இருப்பார், எப்படி ஒரு பேஷண்ட்டை அணுகுவார், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அந்த பேஷண்ட்டை பேச சொல்வார். அவருடைய மனநிலையோ உடல் உபாதைகளை அவரையே பேச சொல்லுவாங்க. அவங்க எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன மொடாலிட்டி இருக்குது, எந்த மாதிரி கங்கோமினன்ட்டு, அந்த நோய் கங்கோமினன்ட்டு வருது, வித்தியாசமான குறிகள், அதாவது பிக்யூஆர்எஸ் தெரியுதா, இதெல்லாம் பற்றி அவங்கள்ட்ட நிறையா கொஸ்டின் கேட்பாங்க, நிறையா பேசுவாங்க. அந்த சமயத்தில் சில பேர் என்ன சொல்லலாம், எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது சார், என்னால் சரியாக என்னை பற்றியே சொல்ல முடியல, எனக்குள்ள உபாதைகளை பற்றி உங்கள்கிட்ட தெளிவாக சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரி பேஷண்ட் சொல்கிறத நாம் நிறையா தடவை கேட்டிருக்கலாம். அப்போ இந்த ருப்ரிக் நினைப்பு வந்துச்சுனாக்கா அவங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கலாம். எதை கொடுத்துருக்கலாம்? இக்னேஷியா. ஏன்னா இந்த ருப்ரிக்கில் வர ஒரே ஒரு ரெமடி, சிங்குலர் ரெமடி, இக்னேஷியா. ஸோ ஒரு பேஷண்ட்டால் டாக்டர்கிட்ட, குறிப்பாக ஹோமியோபதி டாக்டர்கிட்ட அவருடைய தொல்லைகளை, தொந்தரவுகளை, அதாவது நோய் நிலையை பற்றி சரியாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல அப்படிங்கிற ஃபீலிங் அந்த பேஷண்ட்டுக்கு அங்கே இருக்கும்பொழுது நாம் நினைக்க வேண்டிய மருந்து இக்னேஷியா. அவர் அந்த மாதிரி அவருடைய நோய் நிலையை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாததுக்கு காரணம் ஒரு ஆன்சைட்டி, அதாவது அவர் ஒரு பதட்ட நிலையில் இருப்பார், இல்லைன்னா ஒரு கவலைப்படக்கூடிய நிலையில் இருப்பார். அந்த கவலையால் சரியாக அவரால் பேச முடியலை. அப்படிங்கும்போது நாம் நிச்சயமாக இந்த குறிமொழியை நினைக்கலாம், அதை பயன்படுத்தலாம். இன்னும் இந்த குறிமொழியில் பார்த்தோம்னா, எக்ஸ்பிரஸ் ஒன் செல்ஃப் ப்ராப்பர்லி அப்படின்னு இருக்கு. அதாவது ஆன்சைட்டி ஸோ தட் ஹீ குட் நாட் எக்ஸ்பிரஸ் ஒன் செல்ஃப் ப்ராப்பர்லி. அங்கே ஹிம்செல்ஃப்னு வரலாம், ஒன் செல்ஃப்னு வரலாம். ஹிம்செல்ஃப்னா அவரை பற்றி மட்டும்தான் நாம் எடுத்துக்க முடியும். ஆனால் இங்கே ஒன் செல்ஃப் அப்படின்னு போடுறதுனால, ஒன் செல்ஃப்ங்கிற வார்த்தை அங்கே வந்ததுனால நாம் இதை வேறு மாதிரி கூட திங்க் பண்ணலாம். நம்மக்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாங்க, அவங்க ஒரு லேடி, அவங்களுக்கு சில தொந்தரவுகள், அடுக்கு தும்மல், வீசிங், இந்த மாதிரி சில கம்ப்ளைண்ட்ஸ். அப்பப்போ வருவாங்க, மருந்து சாப்பிடுவாங்க, ஏதோ கொஞ்சம் குணம் தெரியும். ஆனால் முழுமையாக குணமானதாக நான் நினைக்கல. ஒரு நாளைக்கு அவங்க சொன்னாங்க, என்னுடைய ஹஸ்பண்ட் அடிக்கடி குடிச்சிட்டு வர்றார் சார். இப்போல்லாம், முன்னெல்லாம் எப்போயாவது தான் சார் குடிச்சிட்டு வருவாங்க, ஒன்றும் பெரிய பிரச்சனையாக இல்லை. இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குது, நிறைய பசங்கள்லாம் கண்ணாப்பான்னு பேசுகிறாங்க, அவங்கள பற்றி எனக்கு ரொம்ப இப்போ கவலை ஆயிடுச்சு சார் அப்படின்னாங்க. சரி, வேறு ஏதாவது சொல்லுங்கள், அவங்கள பற்றி என்னென்னலாம் விவரம், எப்படிலாம் அவங்க பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிலாம் கேட்டேன். வேறு என்ன சார் சொல்கிறது, அதை பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை சார், என்னால் அதை சொல்லவே முடியல சார், அவ்வளோ மோசமாக இருக்குது சார், அதை இப்போ நினச்சாலே எனக்கு கவலையாக இருக்குது சார், அவரை பற்றி சரியாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே முடியாது சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்போ இவங்களுக்கு நான் கொடுத்த மருந்து இக்னேஷியா. அந்த இக்னேஷியா ஒரு மிக சிறப்பான பலனை தந்தது. அதாவது அவங்களுடைய வீசிங் கம்ப்ளைண்ட்ஸ் கம்ப்ளீட்டாகவே குணமாயிடுச்சு. அதுலேருந்து என்ன தெரிஞ்சதுனாக்கா, அவங்களுடைய இன்னர் ஃபீலிங் என்னால் அப்போ தான் புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதில் கொடுத்ததுனால, அந்த ஃபீலிங் வச்சு கொடுத்ததுனால அவங்களுடைய நோய் நிலை குணமானது.
ஸோ இந்த ருப்ரிக் வந்து இந்த மாதிரி, அதாவது டைரெக்டாக அடிக்கடி வரும். அப்படி இல்லாமல் மற்றவங்கள பற்றி ஏதாவது ஒரு சொல்கிறது கூட என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரி சொன்னால் கூட இந்த ருப்ரிக் நம்ம பயன்படுத்தலாம். இந்த ருப்ரிக்கில் என்னென்னாக்கா ஒரே ஒரு ரெமடி தான், இக்னேஷியா மட்டும்தான். இப்போ புதுசாக ஏதோ ரெமெடி சேர்த்துருக்கிறதா சொல்கிறாங்க. பட் வந்து கம்ப்ளீட் ரெப்பரேட்டரியில் ஹார்டு காப்பியில் உள்ள ஒரே ரெமெடி இக்னேஷியா. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.